ஜாதி இன்று வரையில் இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கும் ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இடைக்காலத்தில், குறிப்பாக விஜயநகர நாயக்கர் காலத்தில் ஒவ்வொரு ஜாதியும் தன்னுடைய ஜாதியை பற்றி பெருமையாக நாங்கள் சிவன்லேருந்து வந்தவங்க, விஷ்ணுவிலேருந்து வந்தவங்க என்று எழுதி கொண்டு இருந்தார்கள். இப்போ எழுதுகிறாங்க. அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க பெருமைக்காக எழுதுவதை நான் குறை சொல்ல. இருந்தாலும் ஜாதி எப்படி தோன்றியது என்பதை அறியாமல் ஜாதியை ஒழிப்பது என்பது அவ்வளோ எளிது கிடையாது. இன்றைக்கு இவர் எம்என் சீனிவாஸ் எழுதியிருக்கார், கேஸ்ட் 20th century அவதார் அப்படின்னு ஒரு புத்தக தொகுப்பு. அது பல கட்டுரைகளுடைய தொகுப்பு. அந்த அடிப்படையில் புதுசாக இந்த ஜாதியினுடைய உருவம் வேறு விதமாக நம் சமூகத்தில் வந்திருக்கின்றது. ரெண்டாவது, அவரே ஒரு கட்டுரை ரொம்ப நாளைக்கு முன்னே எழுதினார், சான்ஸ்கிரிட்டேஷன் என்று ஒரு கட்டுரை. அதாவது அந்த பிராமின் மொழியை அப்படியே இவங்க எடுத்து பேசுறது. கேட்டீங்களா, வந்தீங்களா? அது நாகர்கோவில் இருக்கிற பிள்ளைமார் நிறைய பேசுறதை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி மொழியை எடுத்துக்கொண்டு தங்களை பிராமின் மாதிரி நினச்சி கொண்டு பேசுகின்ற ஒரு மரபு. இன்றைக்கு வரையில் பிராமினுடைய உச்சத்தை நம்ம கீழே இறக்கவே இல்லை. முயற்சி செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவர் தான் மேலே இருக்கார். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாத இருக்குது, பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது காலப்போக்கிலையும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் தொழில்கள் புதுசாக வரும்போது இந்த ஜாதி அமைப்பும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போகலாம். ராஜாஜி ஒரு தடவை அபேதவாதம்னு ஒரு சொற்பொழிவது புக்காக போட்டிருக்காங்க. அந்த புக்கில் எதிர்காலத்தில் ஜாதிகள் ஒழியாது. அது எப்படி இருக்குன்னா, சைக்கிள் ஜாதி, மோட்டார் ஜாதி, ரயில் ஜாதி, தொழில், அந்தந்த தொழிலை வச்சு பேர் அமைஞ்சிருக்குமே தவிர ஜாதி ஒழியாதுன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்னதில் பாதி இருக்குது. அந்த தொழில் முறையான பேரெல்லாம் இல்லை, இன்றைக்கி வரலும் வரல தொழில். ஆனால் அந்த சேர்ந்துக்குவாங்க. அந்த ரயில்னால் எல்லா ஜாதியாரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, அந்த ரயில்வே மாதிரி. அது மாதிரி வழக்கில் அந்த மாதிரி இருக்கே தவிர தனியாக அமைப்பாக உருவாகலை. ஆனால் ஜாதி மட்டும் இன்றைக்கி வரலும் நின்றுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்திய சமூகத்தினுடைய அமைப்பில் ஏறத்தாழ கிமு 700 ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஜாதி என்ற சொல் முதலாக வருகிறது. அது ஏற்கனவே பேசியிருக்கேன். பழங்குடிகளை தான் பிராமணிக்கல் சமூகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது கணம் என்பதை ஜாதி என்று மாற்றி விடுகிறார்கள். சாக்கிய கணம், அது பழங்குடி. அதுவே பிராமணிக்கல் சொசைட்டிக்குள்ளே வந்தால் அந்த பெயர் ஜாதி என்று மாறிவிடுகிறது. அதை ஜாதி என்ன, ஜனித்தல், அது இது என்னமோ சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த ஜாதி குறிப்பிட்ட ஒரு குடியை மட்டும் குறித்து வந்த நிலையில் அந்த தொடக்கம் 700லேயே அந்த ஜாதி என்ற அமைப்பு தொடங்கிவிட்டது என்பதை, அது எதில் வருதுனாக்கா, வேதத்துக்கு ஒரு நிகண்டு தயாரிச்சிருக்காங்க. அதாவது நம்ம டிக்ஷனரி, வேத சொற்களுக்கு ஒரு நிகண்டு. ஆனால் வேதத்தில் எங்கேயும் ஜாதி வந்த மாதிரி தெரியல. அது அங்கே தான் வருது. ஒருவேளை அவங்க காலத்தில் அந்த ஜாதியை உருவாகி விட்டதோ என்று ஒரு சந்தேகம் உண்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நிறுத்தல் தான் முதல்ல ஜாதி என்று சொல். இது தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது ஏறத்தாழ ஆசார கோவையில் வருது. அது எந்த காலகட்டம்னு நமக்கு சரியாக தெரியல. அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கிற மாதிரி. ஆனால் மகேந்திரன் கல்வெட்டு, 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில், இசை கல்வெட்டு, அது குடிமையான் மலையில் இருக்குது. அதில் சங்கீர்ண ஜாதின்னு ஒன்று சொல்லுவான். கலப்பு ராகங்களை சொல்லும்போது சங்கீர்ண ஜாதி, அந்த ராகங்களை கலப்பு ராகங்கள் சொல்கிறதுக்கு இந்த ஜாதி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கார். மனிதர்களிடையில் இருந்த ஜாதியை பற்றிய செய்தி அவர் சொல்லலை. அது காலப்போக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் இன்றைக்கும் பல வடமொழி சம்மந்தப்பட்ட ஜெயினர்களாகட்டும், பிராமணர்களாகட்டும் கேட்கும்போது உங்கள் வர்ணம் என்னன்னு தான் கேட்பாங்க, ஜாதி என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு சமண முனிவர் வந்தார். எங்கள் ஊர் சமண பள்ளி இந்த ஊர். அங்கே அவர் வரும்போது என்னை பேரை கேட்டார். என் பேர் அப்போ குப்பன்னு என் பேர்.
அந்த பேரை கேட்டவுடனே இது சமுதாய பெயர்னர். அப்படின்னா என்ன, பெண்களும் வச்சுக்கோங்க ஆண்களும் வச்சுக்கோங்க. அப்போ அவர் சொன்னார், என்ன வர்ணம்னு கேட்டார். வர்ணம் வந்து வடமொழியில் தான் இருக்குங்க, இங்கே யார் வர்ணம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்களாம் வர்ணம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். இது பொதுவான ஒரு இது. இன்னும் ஒன்று, காயஸ்தா என்ற ஒரு கேஸ்ட் இருக்குது வடநாட்டில். அதில் பாருங்கள், மேட்ரிமோனியில் அலைய பார்க்கும்போது இன்றுல பார்ப்பேன், பிராமின் காயஸ்தா அப்படிம்பான். காயஸ்தாவிலே பிராமின், காயஸ்தாவிலே சத்திரியா, காயஸ்தாவிலே வைசியா, காயஸ்தாவிலே சூத்ரா. 4 வர்ணமும் ஒரு ஜாதிக்குள்ளே. அது மேட்ரிமோனியல் அலையன்ஸில் தெரிஞ்சு ஒரு சிலர் கேட்டபோது சொன்னாங்க இருக்குங்க அப்படின்னு. இது மாதிரி நம்ம ஜாதி அமைப்புகள் விதவிதமாக இருக்குது. பெங்காலில் ஒரு செப்பேட்டில் 39 வர்ணம்னுவான், அது ஜாதி தான். 39 ஜாதியை அவன் வர்ணன்னு எழுதி வச்சுருக்கான் 11ஆம் நூற்றாண்டில். இந்த மாதிரி ஜாதிக்கும் வர்ணத்துக்குமான வேறுபாடுகளை கூட சரியாக தெரிஞ்சு கொள்ளாமல் மாற்றி மாற்றி சொல்கிற போக்கு இருக்கின்றது. இப்போது ஏற்கனவே ஜாதி பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இடங்கை பற்றி கொஞ்சம் லேசாக சொல்லியிருந்தேன், இடங்கை வழங்கை பற்றி. இப்போது இடங்கை வழங்கை பற்றி பேசியாகணும். இது வந்து சங்க காலத்திலிருந்து தொடங்கி குடி ஜாதிக்கு வந்து ஜாதி இடங்கை வழங்கல் வந்து நிற்குது இப்போது. ஆனால் இது சோழ காலத்தில் பேச வேண்டிய ஒரு செய்தி. இந்த அமைப்பு சோழ காலத்தில் தான் இது வருது. ஒரு கல்வெட்டு வரஞ்சுரம் என்று நினைக்கிறேன், அல்லது ஊட்டத்தூர், திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்போ இருக்குது, பெரிய கல்வெட்டு. அது இடங்கை கல்வெட்டு. இடங்கையினுடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்ச கல்வெட்டு. பெரியன்னா அதுலேருந்து அது வரலும் போகும் அந்த கல்வெட்டு. அப்போது பிராமணர்கள் காட்டுக்கு போய் வேள்வி செய்யும்போது நாம் அவர்களுக்கு துணையாக போனோம். திரும்பி நகரத்துக்கு வரும்போது அவர்களுடைய ரதத்தில் ஏறி வந்தோம். அவருடைய செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏறி வந்தோம். நாம் இடது பக்கத்தில் உட்கார்ந்ததால் இடங்கை என்று பெயர் வந்தது. இது வந்து ஏதோ ஒன்று சொல்லி தொலையணும், அதுக்காக சொல்கிறது இடங்கை ஏன் பேர் வந்தது இது. ஆனால் வழங்கிக்கு இந்த மாதிரி புராணம் பின்னால் தான் வருது, சோழர் காலத்தில் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து தங்களை உயர்ந்தவராக, சமூக அமைப்பிலே கூட உயர்ந்தவராக கருதப்பட்டவர்கள், வலங்கை பிரிவை சேர்ந்தவர்கள். இதில் பல குழப்பங்கள் இருக்குது. இவங்களுக்கு தோற்ற கதையெல்லாம் சொல்கிறாங்க. வலங்கைக்கு ரொம்ப பின்னால், நாயக்கருக்கும் பின்னால் காலத்தில் தான் வலங்கை புராணம்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ இதில் வலங்கை 98 ஜாதி, இடங்கை 98 ஜாதி. இதில் ஒரே ஒரு கல்வெட்டு விஜயமங்கலம் என்ற ஊரில் தான் 99 ஜாதின்னு வருது. ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. அதாவது சித்திரமேழி பெரிய நாடு. இதில் நான் வந்து வரிசையாக சொல்லணும்னு நினைக்கிறேன், சில நேரங்களில் வரிசை மாறியும் போயிடும். சித்திரமேழி பெரிய நாடு என்பது வேளாளர் சபை. அவங்க வந்து பருத்திப்பள்ளின்னு ஒரு ஊர்லேயும் விஜயமங்கலத்திலேயே சித்திரமேழி விண்ணகரம் என்ற பெயரில் கோயிலை கட்டுறாங்க. ஒவ்வொரு பிரிவினரும் தங்கள் பெயரிலே கோயில் கட்டிக்குவாங்க. 500 ஈஸ்வரர்னா 500 வணிகர், நானாதேசி ஈஸ்வரர்னா நானாதேசி வணிகர்கள் கட்டிக்குவாங்க. அக்கசாலை ஈஸ்வரன் வரும் சேவூர்னு ஒரு ஊரில். அக்கசாலைன்னா காசு அடிக்கிற இது, அந்த இடத்துக்கு பேரே அக்கசாலின்னு பேர். அவங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அது அக்கசாலீஸ்வரம். ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்கென சிவன் கோயிலை கட்டி அந்த பிரிவின் பெயரையே வைத்திருக்காங்க. அது வந்து இந்த ஜாதிகள், இந்த பிரிவுகள்லாம் வந்த பிறகு வந்தது. அவங்களுக்குன்னு ஒரு சிவன் கோயில் ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி பின்னால் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் கோயில் கட்டுற ஒரு மரபு வந்தது. குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த மரபு என்ற அடிப்படையில். சில இடங்களில் குங்காண்டார்னு வரும், கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு பொதுவான பெயர் அது. கொங்காண்டார்னால் சிவனுக்கே அது பெயர். கொங்கு நாடு புழவும் ஆட்சி செய்கிறவர் என்ற அடிப்படையில் அந்த பெயர் உருவாகி இருக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் திருமாலுக்கும் பார்த்திங்கன்னா கொங்கோடு சம்பந்தப்படுத்தி கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அதில் திருமால் தான் முன்னாடி வந்திருக்கார். கொங்கு நாட்டை பொறுத்தவரையில் திருமால் தான் முன்னாடி இருக்கார். அது வந்து செப்பு திருமணி கிடைக்குது, அப்புறமா கல்வெட்டு கிடைக்குது, கோயில்கள் நிறைய, விண்ணகர கோயில்கள் நிறைய கட்டப்பட்டு இருக்கின்றது.
8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட பெரிய ஒரு 6-7 அடி உயரத்துக்கான திருமால் சிற்பம் தாராபுரம் பக்கத்தில் கரையூர் என்ற ஊரில் இருக்குது. அது பாண்டியர் மரபில் செய்யப்பட்ட சிற்பம். அந்த கலைப்பானை பார்த்தா பாண்டியர்கள் கொண்டு வந்து வச்சுருக்கணும். அங்கே பாண்டியர்கள் தான் பேரூர்லேயும் ஒரு திருமாலுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, கல் கோயில். அது அழிஞ்சு போச்சு. வீரசைவம் வந்த பிறகு இந்த திருமால் கோயிலை அழிக்க ஆரம்பித்தாங்க அவங்க. அந்த நேரத்தில் நிறைய திருமால் கோயில் போயிடுச்சு. ஒன்று ரெண்டு சிற்பங்கள் இருப்பதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் கொங்கு நாட்டில் திருமால் கோயில் முன்னாடி வருது, சிவன் கோயில் பின்னாடி வருது? பேரூரில் மட்டும்தான் ஒரே காலத்தில் வந்த மாதிரி தெரியுது. அதாவது 8ஆம் நூற்றாண்டில் சிவன் கோயிலும் இருக்குது, பெருமாள் கோயிலும் இருக்குது, சப்தமாதர் கோயிலும் இருக்குது. அது எல்லாமே 8ஆம் நூற்றாண்டு. ஒரே காலத்தில் பாண்டியர்கள் அந்த ஊரை உருவாக்கி பல வகையான மக்களுக்கான கோயில்களை கட்டி கொடுத்தார்கள். அதிலே இந்த திருமால் கோயில் கிடையாது. லட்சுமி நரசிம்மன்ற ஒரு உருவம் மட்டும் தலை உடைக்கப்பட்டு பேரூர் சிவன் கோயிலில் வச்சுருக்காங்க. அது அந்த கோயிலில் இருந்த சிற்பமாக இருக்கலாம். சிங்கநல்லூர் போனீங்கன்னா உலகளந்த பெருமாள், அது ஏறத்தாழ ஒரு 3 அடி உயரம் உள்ள செப்பு திருமணி. அது 7ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டது. அது செங்கநல்லூரில் அது மட்டும் மூலஸ்தானத்தில் இருக்கும், செப்பு திருமணியே. அதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளலூர் தான் இந்த சிலை இருந்தது. வெள்ளலூர் நொய்யலுக்கு தெற்கே இருக்கிற ஊர். அந்த ஊரில் தான் இருந்தது. அதுக்கு பழைய பேர் வேளிலூர், வேளில் என்று பழைய பேர். ஊர் 10ஆம் நூற்றாண்டில் சேர்க்கப்பட்டு வேளிலூர் என்று அழைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருமால் தான் முன்னாடி வர்றார். காரணம், கால்நடை வளர்ப்பு. கொங்கு நாட்டில் கால்நடை வளர்ப்பு சங்க காலம் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்மாரியாக மாறிக்கொண்டிருந்த கால்நடை எலும்புகளை கண்டுபிடித்தார்கள். அவிநாசிலிருந்து மேற்கு ஒரு 10-20 கிலோமீட்டரில். அது 5000 வருஷத்தில் அதுக்கு முன்னே இந்த மாடு ஏதோ ஒரு காலத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். அது இங்கேயே அப்படியே செத்து போய் இங்கேயே இருந்துச்சு. காலப்போக்கில் அது கல்மாரியாக வருது. ஆக கொங்கு நாட்டில் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே கால்நடை வளர்ப்பு இருந்தது என்பதற்கு சான்றுகள். அப்புறம் 1810 ஆகழு கொங்கர்னு சொல்லுவான், கொங்கர் பரந்தன என்று சொல்லுவான். இப்படி கொங்கருக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் நெருக்கம் இருந்ததால் திருமாலுடைய வழிபாடு அங்கே எளிமையாக போக முடிஞ்சது. கோயம்புத்தூரில் ராமர், சீதை, லட்சுமணர், அனுமன், இது ஒரு 4 சிலை. அப்புறம் ஒரு கண்ணப்பன் நாயர் சிலை, வேட்டுவர் எப்படி இருப்பாரோ அப்படி செய்யப்பட்ட சிலை, அந்த சிலை. அப்புறம் திருமால் அமர்ந்த கோலத்தில், அது கேரளாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட அங்கே வச்சுருந்த சிலை கோயம்புத்தூரில். இதெல்லாம் அங்கே கிடைக்குது. இந்த சிலை இப்போ இங்கே கிடையாது. லண்டனில் விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்தில் இருக்குது. ஒரு பிரபு, அந்த ஊர் கோயம்புத்தூர் பிரபு வெள்ளைக்காரனை பார்த்த உடனே அவன் கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். அங்கே வச்சுருக்காங்க அருமையான சிற்பங்கள். இந்த மாதிரி திருமால் அங்கே பெருசானதுக்கு காரணமே இதுதான். திருச்செங்கோடு சைவத்தலமாக நம்ம நினைக்கிறோம். அங்கே மேலே இருக்கிற சிவன் கோயில் அது கட்டி முதலியார் கட்டினது. அதுக்கு முன்னே ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது. அது 8ஆம் நூற்றாண்டு விஷ்ணுவை வச்சுருக்கு மலை மேலே. ஆக அந்த பக்கம் அப்புறம் நாமக்கல் அதியமானுடைய குடைவரை கோயில் தான் தோன்றி, அதுவும் அதியமான் குடைவரை கோயில், அது பாதியிலே நின்று போச்சு. இந்த அடிப்படையில் இந்த திருமால் கொங்கு நாட்டில் பெருசாக வணங்கப்பட்டார். இதில் இடங்கை பற்றி புராண கதை இருக்குது, வலங்கை பற்றி அந்த காலத்தில் கிடையாது, பின்னால் வலங்கை புராணம்னு எழுதியிருக்காங்க. அதில் என்னென்ன ஜாதிகள் 98 ஜாதிகள் பேர்லாம் அதில் கொடுக்குறாங்க. இடங்கை புராணத்துலேயும் பின்னால் ஒரு இடங்கை புராணம் எழுதுகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 98 ஜாதி என்னென்ன ஜாதின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது 98 ஏன் அப்படின்னாக்கா, மனு ஜாதியை சொல்லும்போது 98ன்னு சொல்லிட்டார். அதனால் இந்த இடங்கை வலங்கை 98 நிற்கிது. ஒரே ஒரு கல்வெட்டில் தான் 99 வந்தது. இப்போ இந்த தொடக்கம், அதாவது இடங்கை வலங்கை தொடக்கம் என்பது ராஜராஜன் காலத்தில் உருவாகி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஆட்சியில் முதல்ல வலங்கை வருகிறது, வலங்கை என்ற படை. ஆனால் குலோத்துங்கன் காலத்தில் தான் இடங்கை வருகிறது.
அவருக்கு முன் வந்து இடங்கை கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வலங்கை எப்போ தோன்றியதோ அப்போவே இடங்கை இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா வலங்கை எதுக்கு? அதனால் அதே ராஜராஜன் காலத்தில் அது தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பெருமை பெற அவருடைய பேர் 70 ஆண்டுகள் கழித்து தான் வருது குலோத்துங்கன் காலத்தில். ரெண்டாவது, குலோத்துங்கன் இந்த இலங்கை படையினுடைய உதவியோடு சோழர் ஆட்சியை பிடித்தான் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அதனால்தான் வந்து வணிகர்களுக்கு சுங்கத்தை தவிர்த்தான். ஏன் சுங்கத்தை தவிர்த்தான்னா, வணிகப்படை இலங்கைப்படை அதெல்லாம் அப்புறம் கம்மாளர் இன்னும் யாரோ வராங்க அந்த படையில். அவங்க எல்லாம் சேர்ந்து குலோத்துங்கன் இங்கே வெற்றி பெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார் இலங்கைப்படை. அதனால தான் சுங்கம் தவித்தான் என்ற ஒரு செய்தி அவனை பற்றி வருவதை பார்க்கின்றோம். வணிகர்கள், கைத்தொழிலாளர்கள், அதன் பிறகு வேறு நெசவு நெய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இலங்கையில் வருவாங்க. அப்புறம் வேளாளர், வேளாண்மை செய்கிறவன், இவங்களாம் வந்து பெரும்பாலும் வலங்கையில் வருவாங்க. இதை வந்து டிஎன் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார். வலங்கையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் வேளாளர், அவரை சார்ந்தவர். இலங்கையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் வணிகர், தொழிலாளர், அவர்களை சார்ந்தவர்கள் தான் இலங்கை என்று பிரித்து சொல்வார். ஆனால் சில சான்றுகள் வந்து சிக்கலை தருகின்றது. அதில் ஒன்று, சித்திரமிழி பெரிய நாடு, அது சித்திரமிழி விண்ணகரம் என்ற கோயிலை கட்டுது. சித்திரமிழி என்பது வேளாளர் சபை, விண்ணகரம் அவங்க சபை பேரில் கட்டுறாங்க. ஆனால் பாதுகாப்பதற்கு இலங்கை 99 ஜாதியார் பாதுகாக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சரி? ஒரு சிக்கலான இது. இந்த செய்தியை இதை எப்படி நம்ம வந்து மேலே வரது, அது பிரச்சனை எப்படி பார்க்கறது? அப்போ ஒரு செய்தி எனக்கு பட்டது. பெரும்பாலும் கொங்கு நாடு, தொண்டை நாடு, அப்புறம் மதுரை பகுதி, இந்த பகுதிகளில் இருந்த வெள்ளாளர்கள் கிபி 10ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகிறாங்க. அவங்க ஒரு வேளை இலங்கை பிரிவில் இருந்திருக்கலாம் அவங்க. ஏன்னா அப்போ தான் பழங்குடியிலேருந்து வேளாளராக மாறுறாங்க, வேட்டூர்களும் வேளாளராக மாறுறாங்க அது கொங்கு நாட்டில். அப்படி மாறும்போது இந்த சித்திரமிழி பெரிய நாட்டு வேளாளர்கள் பெரும்பாலும் பழங்குடியிலிருந்து வந்திருக்க வேண்டும். அதனால தான் அவங்க இலங்கையில் வைக்கிறான். பழங்குடியிலிருந்து யார் யார் உள்ளே வராங்களோ அவங்க அனைவரையும் இலங்கையில் வைக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இதில் நிறைய பேருக்கு இலங்கைன்னா என்ன, இடது பக்கம் நின்னார், ராஜாவுக்கு இடது பக்கம் நின்னதால் இலங்கைன்னு வந்தது. அந்த கதையிலே, புராண கதையிலே, நாங்கள் ரதத்து மேலே பிராமணர் செருப்புகளை வைத்துக்கொண்டு இடப்பக்கம் உட்கார்ந்தோம், அதனால் இந்த பேர் வந்தது. நம்முடைய வரலாறே நமக்கு தெரியாது இருந்தது. இதெல்லாம் பார்த்தா இதிலிருந்து நமக்கு வந்தது இந்த வரலாறுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து தங்களே பெருசுப்படுத்தி கொள்வதற்காக சொல்லுகின்ற கதை. பொய்ன்னு நான் சொல்ல வரல, உயர்த்தி சொல்லணும். நாங்கள் பிராமணரோட தொடர்புடையவங்க அப்படின்னு. ஆனால் சமூகம், அந்த காலத்து சமூகம் என்ன நினைத்தது இலங்கையை பற்றினா ஒரு படி கீழே தான். இப்போ சித்திரமிழி பெரிய நாட்டில் இருக்கிற அந்த வேளாளர் என்ற அடிப்படையில் வலங்கையில் தான் அவங்க இருக்கணும். ஆனால் இலங்கையில் வைக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற கால்நடை வளர்ப்பினர் வேளாண்மைக்கு மாறுகிறார்கள். முழுக்க கால்நடை தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க சோழர்கள் போகிற வரையில். அது முன்ன 1-2 அங்கங்கே வேளாண்மை இருந்திருக்கலாம், பதிலே வருது. ஆனால் பரவலாக வேளாண்மை உருவாக்கின காலம் வந்து சோழர்கள் காலம். சோழர்கள் எப்போதுமே எந்த நிலமும் வெறுமனே இருக்கக்கூடாது, அது பயிர் செய்யப்பட்டு அது மூலமாக வருமானம் கொண்டு வர வேண்டும் அரசுக்கு. அதுதான் அவங்களுடைய எய்ம். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஒரு 3 வருஷத்துக்கு 10ல் 1 பங்கு கொடுத்தா போதும். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு 5ல் 1 பங்கு கொடுத்தா போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, வரியை குறைச்சி கொண்டு வந்தாங்க. அதாவது மேலே இவங்களுக்கு தேவை அதிகமாக வச்சுக்கிட்டாலும் இவங்க இதில் தொடங்கும் போது இந்த மாதிரி 10ல் 1 பங்கு கொடுத்தா போதும். மலையில் இருப்பவர்கள் 10ல் 1 பங்கு, தரையில் இருப்பவர்கள் 8ல் 1 பங்கு, இப்படிலாம் வரி சலுகை நிறைய கொடுத்தாங்க.
அதே மாதிரி பெருமாநல்லூர்ன்ற ஊரில் ஒரு இது கட்டுறான், அணை கட்டுறான், ஒரு ஆற்று குறுக்க. அது வந்து ஏரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அணைன்னு அவன் சொல்கிறான் கல்வெட்டில். சொல்லும்போது இதில் பயிர் இந்த நீர் மூலம் பயிர் செய்பவர்கள் முதல் 3 ஆண்டுகளுக்கு கால் பங்குனா என்ன, ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா 6ல் 1 பங்குன்னு, அதுலேயும் கால் பங்கு கொடுத்தா போதும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அரை பங்கு, அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து முழு பங்கு 6ல் 1 கொடுக்க வேணும்னு அந்த கல்வெட்டிலே சொல்லியிருக்கான். இந்த அணையினுடைய நீரை பயன்படுத்துபவர்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம சலுகை கொடுக்க முடியும்னு அது பாண்டியர் கல்வெட்டு. நம்ம பாண்டியர்கள் தான் இந்தியாவிலேயே சொல்லப்போனால் உலகத்திலேயே சொல்லக்கூடிய பெருமையுடைய நீர்ப்பாசனத்தை உருவாக்கியவர்கள். இது ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்கள், சிங்களர்கள் நிறைய ஏரிகளை கட்டியிருக்காங்க. 1-2 கிடையாது. 2500 வருஷத்துக்கு முன்பே அந்த ஏரிகள் கட்டப்பட்டதுக்கான சான்றுகளும் கிடைக்கின்றன. அந்த டெக்னாலஜி, அந்த அணையை கட்டுகின்ற டெக்னாலஜி அவங்க பகுதியில் இந்த தமிழர் சிங்களர் 2 பேரும் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து இவங்க எடுத்து தான் இங்கே நிறைய கட்டுறாங்க. அதில் பாரி நாட்டில் ஒரு செய்தி வரும். பாரியை பற்றி பாடுற பாட்டில் அவனுடைய நாட்டில் மலைப்பகுதி அது எந்த இடம்னு இன்னும் குழப்பமாக இருக்குது. ஒரு பிரான்மலை சொல்கிறாங்க. அந்த பிரான்மலையில் இந்த பயிரே செய்ய முடியாது. மலை அப்படி இருக்குது, கல்லாக இருக்குது. அதில் வந்து பயிர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. திம்பம் பாரத்து தான் இந்த பாரி இருந்த நாடு. அங்கேனா பாரியூர்னு ஒரு ஊர் வந்து அதை வச்சுட்டு சொல்கிறாங்க. திம்பம் மலை வந்து பெருசு மட்டும் இல்லை, பெரிய அளவுக்கு பரப்பு உள்ளது. பயிர் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். கபிலர் வந்து செல்வக்கடங்க ஆழியாதனை பார்க்கிறார் என்றால் அப்போ ஏதோ ஒரு இவர் சேர நாட்டிலேருந்து இது பாரியிட்டேருந்து வர்றார். மாவன் பாரி மாய்ந்த பின்றை, அதாவது ஒள்ளன்மையில் சிறந்த ஒரு பாரி மாய்ந்த பின்றை. அவர் இறந்து போனதை பாட்டிலேயே சொல்கிறார். நீ ஒருவன் தான் உலகத்தில் கொலையை அழிப்பவனாக இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டு உன்னிடம் வந்தேன். அது யாருன்னா நம்ம 7வது பத்தில் 7வது பத்தில் செல்வக்கடுங்கோ ஆழியாதன் என்ற பெயருடைய ஒரு மன்னன். அவனை பற்றி பாடும்போது பாரி இறந்ததையே அங்கே சொல்கிறார். அதே மாதிரி பாரி நாட்டில் பிறை சந்திரன் மாதிரியான ஏரிக்கரைகள் வெட்டப்பட்டு இருந்தன. அந்த ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னா அருவியிலேருந்து அப்படியே ஒதுக்கி ஏரி கொண்டு போயிடுவாங்க. அப்படி சங்க இலக்கியத்திலே பாடியிருக்காங்க. அவங்க பகுதியில் ஏரி வெட்டி இருந்தார்கள். பாண்டிய நாட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதாவது பெருங்கற்காலம், சங்க காலத்துடைய தொடக்கத்துக்கு முன்ன அந்த காலத்திலேயே ஏரி வெட்டியதற்கான சான்றுகள் நிறைய கிடைக்கின்றன. இதெல்லாம் வந்து அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து கிடைத்த டெக்னாலஜி. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவில் வந்து நீர்ப்பாசனத்தை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகம் இருக்குது. வேர்ல்டுலேயே ஸ்ரீலங்கா, சென்ட்ரல் ஏஷியா, அப்புறம் இந்த பசிபிக் மகாசமுத்திரம் அங்கே இருக்கிற ஒரு தீவில் இங்கே தான் வந்து நீர்ப்பாசனம் காலத்தால் முற்பட்ட நீர்ப்பாசனம் அமைக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு செய்தியை புரனியர் என்ற ஒரு அறிஞர், அவர் வந்து ஸ்ரீலங்கா ஏன்ஷியன் இரிகேஷன் இன் ஏன்ஷியன் சிலோன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதில் இந்த செய்தி சொல்ல இந்த 3 பகுதி தான் இந்த மாதிரியான நீர்ப்பாசன இதில் முக்கியமாக. இது ஸ்ரீலங்கா ரொம்ப சின்ன பகுதி. அங்கே வந்து அத்தனை ஏரிகளை வெட்டி புத்த முனிவர்கள் அதை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து நீர்ப்பாசனம் பண்ணால் வரி வாங்கியிருக்காங்க அந்த மக்கள்கிட்ட. அந்த மாதிரியான நிலை அங்கே இருக்குது. வேளாண்மை பெருகுவதற்கு கொங்கு நாட்டிலும் ஏரிகளை வெட்டினார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டு ஏரி ஒன்று இருக்குது, அப்புறம் 9ஆம் நூற்றாண்டு ஏரி ஒன்று இருக்குது, தாழி ஏரின்னு அதுக்கு பேர். பாண்டியர்களுடைய ஆட்சி வந்த பிறகு, பாண்டியர்னா பிற்கால பாண்டியர், 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த பாண்டியர்கள் ஊருக்கு ஊர் ஏரியை வெட்டினாங்க. ஏன்னா அவங்களுடைய இதுவே முடிவே வந்து நீர்ப்பாசனம் பெருக வேண்டும் என்றதில் தான் அவங்க எப்பவுமே இருந்தாங்க பாண்டியர்கள். அந்த அடிப்படையில் கொங்கு நாட்டில் அவங்க 12ஆம் நூற்றாண்டில் வந்த பிறகு பல ஊர்களில் ஏரி வெட்டி இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து அந்த முறையே விஜயநகரர், மைசூர் உடையார், நாயக்கர் எல்லாமே செய்தாங்க. நாயக்கர் காலத்தில் நிறைய ஏரிகள் வெட்டப்பட்டன. இந்த மாதிரி
அந்த பாண்டியர் மரபும் அங்கே வந்து பெரிய அளவுக்கு தொடர்ந்து இருந்தது என்பதற்கு சிறந்த சான்று. இந்த நீர்ப்பாசன வசதி வந்த பிறகு கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் வேளாளர்களாக மாறுறாங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு வேளாளர் கூட்டம் பேர் வரும். அதாவது வெள்ளாளர்களில் மாப்புள்ளிகள் என்று வரும் அந்த கூட்டப்பேர். அந்த அந்த கல்வெட்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு என்றால் கொங்கு நாட்டில் விரிவான வேளாண்மை இல்லாமல் இல்லை, ஆற்ற ஓரமே செய்துக்கிட்டு இருந்தாங்க. உள்நாட்டிலும் போய் வேளாண்மை செய்துக்கான முயற்சியை ஏரி வெட்டின பிறகு தான் முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ண போது கொங்கு நாட்டில் 10ஆம் நூற்றாண்டு நிறைய ஏரிகள் வெட்டப்பட்டன. அதுக்கும் வந்து அடிப்படையான காரணம் வந்து பாண்டியர்கள் தான். தொடக்கத்திலேயே அவங்க தான். அதன் பிறகு பெரிய சக்கிலிச்சி ஏரின்னு ஒன்று இருக்குது. நம்ம தாரமங்கலத்திலேருந்து, தாரமங்கலம் இல்லை, இன்னும் அதுக்கு மேலே இருக்க ஒரு ஊர்லேருந்து, அது இப்போ வந்து பொம்மிடின்னு அழைக்கப்படுது. அந்த ஊரில் ஒரு ஏரி இருக்குது, பெரிய சக்கிலிச்சி ஏரின்னு அதுக்கு பேர். அதில் வட்டு எழுத்தில் எழுதியிருக்கான், ஸ்ரீ கிடங்கில் புலிக்கட்டியார் மகன் நல்லி ஓட்டை கண்டது. அந்த கல்வெட்டை தான், ஓட்டைன்னா முதகு. நல்லி என்பவன் புலிக்கட்டியார், கட்டி மரபை சேர்ந்தவனாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு அடிப்படையில் கட்டியார் என்ற பெயர் வந்திருக்கலாம். சங்க இலக்கியத்தில் அந்த பகுதியில் கட்டியாரை பற்றி, கட்டிகள் இருந்ததை பற்றி செய்தியெல்லாம் வருது. ஓமலூர்லேயே அதை கட்டி முதலிகள்ன்றது கூட அதிலிருந்து வந்தாங்கன்னு சிலர் எழுதுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் இந்த ஏரியை வெட்டிய அந்த அரசன் ஒரு ஊர் தலைவன் கட்டிமரபு புலி கட்டியார் என்ற பெயரோடு இருப்பதை பார்க்கின்றோம். அது கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஏரி. அந்த ஏரியிலே நீர்ப்பாசனம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா ஏரி தண்ணி இருக்கிற வரையில் ஊர் கிணறுகளில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வெய்ய காலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வற்றும், முழுமையாக வற்றுன்னு சொல்ல முடியாது. அந்த நீர்ப்பாசனம் இன்றைக்கி வரையில் அந்த ஊருக்கு அதுதான் நீர்ப்பாசனம். பல வகையில் அங்கே நிறைய மீன் வளர்க்குறாங்க, அது விற்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்படியான சூழ்நிலையில் கொங்கு நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏரிகளை வெட்டுகின்ற போக்கு உருவானது. அது படிப்படியாக 12ஆம் நூற்றாண்டில் பேரளவுக்கு, அதையும் மீறி விஜயநகர காலம், அப்புறம் நாயக்கர் காலத்துலேயும் நீர்ப்பாசனம். பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, சாமை விழுந்த நிலத்தில் சம்பா விளைய வேண்டும் என்று ஏரியை கட்டினார் என்று ஒரு நாயக்க மன்னன் காலத்தில் இருந்த ஒரு செழியதரையன் என்ற ஒரு மன்னன். அவன் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டில் இருந்தவன். அந்த பகுதியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து அந்த ஏரியை வெட்டுறான். இது மாதிரி ஏனென்றால் கொங்கு வந்து ரொம்ப நீர் தேவைக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி. பதிலேயே சொல்லுவாங்க, கட்டு சோறு கட்டி கொண்டு கிணத்துக்குள்ளே போய் வெட்டுவாங்களாம் உட்காந்து. அங்கேயும் வந்து இன்னும் கிடைக்கலனா இன்னொரு இடத்துக்கு போய் வெட்டுவாங்க அப்படின்னு. கட்டு சோறு கட்டிட்டு போய் கீழே உட்காந்து அவ்வளோ ஆழம் வெட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அந்த மாதிரி பதிலேயே கிணறை பற்றியும் இதை பற்றியும் செய்திகள் நமக்கு வரத்தை பார்க்குறோம். அப்போ சங்க காலத்திலேருந்தே கொங்கு நாடு நீருக்காக இயங்கிய நாடு. அதனால் நீர்ப்பாசன வசதி செய்தாங்க. அதனால் வேளாண்மை வளர்ந்தது. இந்த வேளாளர்கள் தான் இடங்கை பிரிவில் வருகின்றார்கள். காரணம், அவர்கள் பழங்குடியிலிருந்து வேளாளர்களாக மாறுறாங்க. ஏற்கனவே இருக்கிற வேளாளர்கள், திருநாவுக்கரசர்னு பல ஆட்கள் வராங்கல்ல, அவங்களாம் வந்து காலாகாலமாக பல ஒரு காலத்துக்கு முன்பு இருந்தே அவங்க இருக்காங்க அந்தந்த பகுதியில். ஆனால் கொங்கு நாட்டில் பழங்குடியிலிருந்து தான் அதிக மக்கள் வேளாண்மைக்கு வருவதை பார்க்கின்றோம். அங்கே தான் ஒரு குழுவுக்கும் கூட்டப்பேர் உண்டு. ஏறத்தாழ 200 கூட்டங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதுவரையில். கீரன் கூட்டம், ஆந்தை கூட்டம், கண்ணந்தை கூட்டம், இப்படி பொருளந்தை கூட்டம், இப்படி நிறைய கூட்டங்கள் வரும். ஒரு கூட்டத்தில் இருக்கிற பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஒரு கூட்டத்தில் இருந்த ஆண் வந்து இன்னொரு கூட்டத்து பெண்ணை தான் கட்டிக்கணும். அந்த மாதிரியான முறையில் தான் அந்த கூட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டு இருந்தது. அந்த மாதிரி பழங்குடி நிலையிலிருந்து மாறி வருவதால் பழங்குடி தன்மையில் இருக்கிற குடிப்பெயரும் தங்கள் பெயரோடு சேர்த்துக்கிட்டாங்க. வெள்ளாளன் கீரந்தை எழில், கீரன்களில், வெள்ளாளன் தத்தைகளில், இப்படி ஒரு 200 கூட்டப்பெறும்.
ஆனால் அப்பா பேர் சொல்ல மாட்டான். இந்த கூட்டு பேரை தான் சொல்லுவான். வெள்ளாளன் கீரந்தைகளில் இந்த மாதிரி ஆள் பேர் வரும். அதில் இன்னொரு பேரில் வெள்ளாளன் மாப்புள்ளிகளில் பறையனான மருதமலையன் அப்படின்னு மருதமலை பேர் அப்போ வச்சுருக்கானுங்க. இதில் பாருங்கள், பறையனான, இது என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி இருக்கிற பொருளை அங்கே சொல்ல முடியாது. புறநானூற்றில் ஒரு பாட்டில் துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இன்னான்களது குடியும் இல்லை. முளைநிலத்து குடிகள் இந்த 4 தான். இந்த துடியன் பாணன் பறையன் கடம்பன், அந்த குடிகளில் ஒரு குடி தான் பறையன். இன்றைக்கி தப்பாக நினைக்கிறோம், ஆனால் அது அந்த காலத்தில் வரல அவங்களுக்கு பெரிய மதிப்பு இருந்தது. அவங்க வீரர் மரபை சேர்ந்தவர்கள். பாணனும் அதே மாதிரி தான். பாணன் வந்து பாட்டு பாடுவான் போர்க்களத்தில் போய், துடியன் துடி அடிப்பான். கடம்பன் தான் இதில் புதுமையான பேராக இருக்குது. கடம்பன் என்பது முருகனை குறிக்கிற ஒரு சொல். கடம்பர் என்பவர்கள் மேற்கு கடற்கரையில் இருந்தாங்க. அந்த இதில் சங்க காலத்திலே இருந்தாங்க. கடம்பு அறுத்துன்னு வரும். செங்குட்டுவனை சொல்லும்போது கடம்பு அறுத்து என்று சொல்லுவார்கள். கடம்பு மரத்தை வெட்டினான், ஏன்னா அது காவல் மரம். அது மாதிரி கடம்பர் என்ற மரபினர் இருந்தாங்க. பின்னால் அவர்கள் கதம்பர் என்ற பெயரில் வழங்கப்பட்டார்கள். அது கன்னடத்துக்கு போயிட்டாங்க. கன்னட மொழி முதல் கல்வெட்டே அவங்கள்தான். கதம்பருடைய கல்வெட்டு தான் கன்னடத்தில். அந்த கல்வெட்டில் ழகரம் வரும், தமிழ் ழகரம் போட்டிருக்காங்க. மொழி கன்னடம் இருந்தாலும் இருக்குது. இந்த மாதிரி இந்த பழங்குடிகள் எங்கெங்கு வேளாண்மைக்கு கொண்டு வரப்பட்டார்களோ அவர்கள் இடங்கை பிரிவில் வைக்கப்பட்டார்கள். இன்னொரு கல்வெட்டு ஆவணி என்ற ஊருக்கு பக்கத்தில் முல்பாகல் தாலுக்கா ஆவணி என்ற ஊரில் ஒரு கல்வெட்டு. அது வந்து ராஜேந்திரா கல்வெட்டு அங்கே இருக்குது, குலோத்துங்கா கல்வெட்டு இருக்குது. ராஜேந்திரா கல்வெட்டில் வலங்கை படை வராங்க. ராஜேந்திரா இதில் 2 படை இருந்தது. 1 வலங்கைப்படை, 2 இடங்கைப்படை. அப்போது சேர்த்துக்குவாங்க. அந்த படையை இருப்பாங்க, வேறு வேலைக்கு போவாங்க. அப்புறம் சண்டைன்னு வந்தால் படைக்கு போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வேலைக்கார படை. வேலைக்காரனா வேலைக்கு அந்த நேரத்துக்கு வரவங்க சண்டைக்கு. அதனால தான் அதுக்கு வேலைக்கார படைன்னு வச்சாங்க. இடங்கை வேலைக்கார படை, வலங்கை வேலைக்கார படையெல்லாம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இதில் எல்லாரும் வந்து வடக்கு இது வலது பக்கம் இருந்தால் வலங்கை, இடது பக்கம் இருந்தால் இடங்கை, இப்படிலாம் பொருள் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. விதவிதமாக எழுதினாங்க. அதில் பட்டன் ஸ்டெயின் என்ற ஒரு அறிஞர், அமெரிக்க அறிஞர், அவர் தான் வந்து இந்த இடங்கை வலங்கைக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தார். முக்கியமான விளக்கம். ஏற்கனவே சொன்ன இடங்கையில் இருக்கிற பிரிவினர் பெரும்பாலும் பழங்குடியிலிருந்து அப்போது தான் வேளாண்மைக்கு வந்தவர்கள் அல்லது இதை ஒரு தொழிலுக்கு வந்தவர்கள். வலங்கையில் இருக்கவங்க தொடர்ந்து இருக்கிறவங்க. அதில் பறையரும் வலங்கையில் வருவாங்க, இவங்க வேளாளரும் வருவாங்க. அதாவது வேளாண்மை சம்மந்தப்பட்ட எல்லாரும். எங்கள் ஊரில் ஒரு பையன், அவன் வந்து நாவிதர் மரபை சேர்ந்தவன். எங்கள் ஊர்லேயே வாழ்ந்தேன், எத்தனையோ ஆண்டுகள் இருந்தேன். எங்கள் ஊர்லேயே வலங்கைன்னு ஒன்று இருந்தது, இடங்கைன்னு ஒன்று இருந்தது, எனக்கு தெரியாது. அவன் சொன்னான், நாங்கள் வலங்கை நாசுவர். ஏன்னா இது புதுசாக சொல்கிற, இதை பற்றி பெருசாக எழுதிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நாங்கள் வலங்கை. அவங்க இருக்காங்களே, அவங்க அதஸ்வரம் வாசிப்பாங்க, அவங்க இடங்கைன்னு அவன் சொன்னான். ஆக 2 பிரிவுமே எங்கள் ஊரில் இருந்தது, எனக்கு தெரியவே இல்லை. 55 வயசு வரும். இது மாதிரி தெரியாமலே சமூகத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சோழர் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைகள் பல விஷயங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது சமூக சம்பந்தப்பட்ட, ஆந்திரா பாளைய சம்பந்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று அந்த செய்திகளை தொகுத்து வைத்தால் எதிர்கால ஆய்வுகளுக்கு அது அடிப்படையாக இருக்கும் என்பது குறிப்பிடுது. சும்மா தொகுத்தா போதும், ஆய்வெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பின்னால் வரவும் பண்ணிக்குவோம். இது வந்து இங்கே அவர் சொல்கிறாரு, இடது கைக்கு கீழானதாக எண்ணம் தமிழ் மக்களிடையே இருக்கின்றது. அதனால் இடங்கை என்று சொல்வது கீழானவர்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த பேர் வந்திருக்கணும். பழங்குடிகள் இணைக்கப்பட்டதை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கார். அதாவது
வேளாண்மை செய்கிறவர்களுக்கும் களப்பிரர்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருந்ததுன்னு வரும் கிபி 8ஆம் நூற்றாண்டு வரையில். அது எப்படி சொல்கிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அவங்க மலைவாழ் மக்கள் மாதிரியும் களப்பிரரை இங்கே சமவெளியில் இருக்கிற மக்கள் இவர்களை சொல்லும்போது இவர்களுக்கிடையில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அதுக்கு பெரிய சான்று எதுவும் அவர் கொடுக்கல. இன்னொரு செய்தியும் அவர் அழகாக சொல்லியிருக்கார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பழங்குடிகளை அரசுகள் கொன்று குவித்தன. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவர்களும் வாழ வேண்டும் என்று சமூக இதுக்குள்ளே கொண்டு வந்து இணைத்தார்கள் என்று அவர் கூறுவார் ஒரு இடத்துல. அங்கே தான் கொண்டுக்கிட்டு இருந்தான், இங்கே அப்படி கிடையாது, அவங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. வேளாண்மை, பெரும்பாலும் வேளாண்மை செய்கிறது, அப்புறம் இரும்பு தொழில் செய்கிறது, என்னென்ன அந்த பகுதியில் சிறப்பாக இருக்குதோ அதுக்கெல்லாம் அவங்க வழி செய்து சலுகையும் கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த முள்பாகல் கட்டுலட்டில் என்ன சொல்கிறான்னா, மூவேந்த வேளார் அப்படின்னு ஒரு அதிகாரி, அதாவது இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி, மூவேந்த வேளார் இங்கிருந்து தொண்டை நாட்டிலேருந்து அங்கே போய் அந்த நெல் எருது, நெல் பசு, நெல் கிடா என்னென்ன உண்டோ கால்நடை வளர்ப்பு சம்மந்தமாக, அப்புறம் வேளாண்மை, குமரி வேளாண்மை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. அது அந்த சொல் வந்து கல்வெட்டில் வருது. குமரி வேளாண்மைன்னா அப்போ தான் முதல் தொடங்குறாங்கன்னு அர்த்தம் அந்த நிலத்தில். அதுக்கு சோழர் காலத்தில் வச்ச பேர் வந்து குமரி வேளாண்மை. இந்த மாதிரி இருக்கிற தொழில் இருக்கிறவர்கள் மூவேந்த வேளார் போட்ட வரியை கட்ட வேண்டாம் அப்படின்னு வரி நீக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்டன் ஆகுது. அதனால் உடனே இந்த மாதிரி வரியெல்லாம் போடக்கூடாதுன்னு இவங்க வலங்கைப்படை வந்து, அதுவும் தொண்டை மண்டலத்து 48,000 பூமி, 48,000 பூமிங்கிறது இந்த 24 கோட்டைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு கோட்டத்தில் 2 எடுத்தால் 24 2ஆல் பெருக்குன்னா 48,000 பிரிவு பூமி வலங்கைப்படையினர் இங்கே வந்து முள்பாகலில், அது கர்நாடகா, அங்கே வந்து அந்த மக்களுக்கான வரியை நீக்குகிறார்கள். அப்போ தான் வேளாண்மைக்கு வந்திருக்கேன், அவனுக்கு போய் இவ்வளோ கடுமையான வரியெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு 20 வரி சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து குமரி வேளாண்மை. அப்புறம் நல்கிடா, அதாவது ஆடு, நற்பசு, நல் ஆடு, நல்லுன்னு வந்தாவே அது வந்து அரசனுக்குரியதுன்னு அர்த்தம். அந்த சொல் நல்லுன்னு வந்தாவே முதல் ஈத்து வந்து அரசனுக்கு போயிடணுன்ற கருத்தில் அதை வச்சுருக்காங்க நல்கிடான்னு. அது பிறகு அவன் கோயிலுக்கு கொடுத்துருவான், அது நீங்கள் கோயிலுக்கே கொடுத்துருக்கோன்னு சொல்லுவான். அது நிறைய இடத்துல அப்படி வருது. இந்த மாதிரி வரிகளை நீக்குகிறார்கள். காரணம், அவர்கள் பேர்டனாக இருக்கக்கூடாது. அது வந்து கர்நாடகாவில் இருக்குது தமிழ் கல்வெட்டு, அது வரையில் தமிழ் பரவி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்துல இன்றைக்கி வந்து கோலார் மாவட்டம், அது வந்து ஒரு காலத்தில் தமிழ். அங்கே தான் ஜனநாதபுரம்னு ஒரு ஊர், அது வந்து சனக்கை என்று நன்னூலில் கூறப்படும். அந்த ஊரில் அவர் தான் தமிழ் இலக்கத்தை எழுதுகிறார். யாருன்னா நன்னூல் ஆசிரியர். அங்கிருந்து தங்கியிருந்து நன்னூலை எழுதுவதாக சொல்கிறார். அவர் பாயிரத்தில் வருது. அவர்கள் கோலார் மாவட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஏறத்தாழ 160% தமிழ் கல்வெட்டுகள் தான். அங்கேயும் இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு, அப்புறமா இன்னொன்று வரும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை, ஆசுவ கடமை. இந்த ஆசுவ கடமையும் ஒரு பிரச்சனையான சொல் கல்வெட்டில் வருது. ஏஎல் பாஷா என்ன பண்ணிட்டாருன்னா, ஆசுவ அப்படின்னா அது ஒரு இது இருக்குது, அதாவது நம்ம சமயம், ஆசீவக சமயம். அந்த ஆசீவக சமயம் அதன் மேல் விதிக்கப்பட்ட வரி தான் ஆசுவ கடமைன்னு இவர் எழுதிட்டார். யார்? ஏஎல் பாஷம். ஏன்னா ஆசீவகம் இருக்குது, ஆசுவ கடமை வருது, அதனால் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். இதை சக்கரவர்த்தி நாயனார் அவருடைய புக்கு வந்தவுடனே, அஜிவிகேஸ் அண்ட் த ஹிஸ்ட்ரி இன் தமிழ் கண்ட்ரி சவுத் இந்தியான்னு ஒரு புக்கு தான் பிஹெச்டி, அதை வந்து மறுத்து சக்கரவர்த்தி நாயனார் என்பவர் எழுதினார். அவர் ஒரு பொருளை சொன்னார், ஆசு என்றால் தங்கம், தங்கத்தை உருக்கி நகை செய்பவர்கள் கட்டிய வரி தான் ஆசுவ கடமை அப்படின்னு வருது. சில இடங்களில் அசுவ கடமைன்னு வரும், அது தப்பாக எழுதிட்டான். அசுவ கடமைன்னு வச்சுக்கிட்டு விஜயலட்சுமின்னு உலகத்தமிழ் ஆராய்ச்சியில் இருந்தாங்க. இது வந்து
குதிரை மேய்வதற்கான வரி. ஆனால் ஒரு கல்வெட்டு காவனூர் என்ற ஊரில் கிடைச்ச கல்வெட்டு ஆஜீவி பொதுமக்கள் பேர்க்கடமை அப்படின்னு வரும். இது எல்லாமே அடிபட்டுருச்சா? ஜீவின்னு வருது. ஆஜீவி பொதுமக்கள் பேர்க்கடமை. வைத்திய போகம், அப்புறம் இன்னும் 2-3 போகம் வரும், தேவர் போகம். இதில் ஆஜீவி பொதுமக்கள் கடமை. இது எல்லாம் வந்து அவங்க நிலம், அவங்க நிலத்தை விற்கணும்னா அவங்கவுங்க ஜாதிக்குள்ளேயே விற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆஜீவி என்றால் நான் எடுத்துக்கொண்ட பொருள் பசுவை வைத்து பிழைக்கின்ற மக்கள் ஆஜீவி. மாதிரி வட சொல்லும் தமிழ் சொல்லும் கலந்து எழுதுகிற மரபு இருக்கின்றது, கல்வெட்டில் நிறைய வருது. அதில் இது ஒரு சொல். அது ஏன்னா அந்த கல்வெட்டு கிடைத்ததால் ஆஜீவி பசுவை வைத்து பிழைப்பவர்கள். அது தமிழில் எழுதும்போது கொங்கு நாட்டிலையும் சரி, இங்கேயும் சரி, நம்ம கர்நாடகாவிலையும் சரி, அந்த ஜாவை எழுதவே மாட்டாங்க. முன்னாட்டில் ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, ராசா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கும் வழக்கு அதான், ராசா அப்படின்னு தான் வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜி என்றது சி என்று மாறிவிட்டது, சிவி அப்படின்னு மாறிவிட்டது. அந்த போகங்கள் அவருடைய நிலங்கள் அவர்களே அவர்கள் ஜாதிக்குள்ளே விற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இவங்களாம் எந்த இதுன்னு சொல்லலை. தொண்டை நாட்டில் இருக்கிற ஜாதிகளை பற்றி சொல்லும்போது இடங்கை வலங்கை என்று எதுவுமே சொல்லலை. கொங்கு நாட்டில் மட்டும் இடங்கை மட்டும்தான் வருது. விஜயமங்கலம் கல்வெட்டில் வருது. அது போக உருதுராம்பாளையம்னு உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அது வந்து இலங்கை ஜாதியாருடைய ஒரு கல்வெட்டு, பெரிய கல்வெட்டு. முன்பக்கம் எழுதியிருக்காங்க, பின்பக்கம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய குறியீடுகள், அதாவது பறவை, அப்புறம் 2 மனித காலுடைய பறவை, அப்புறமா கொம்பு, அதாவது ஊதர கொம்பு, கத்தி, சின்ன கத்தி, பெரிய கத்தி, இந்த மாதிரி ஒரு 20 சிம்பல் அதில் போட்டிருக்கான் மேலே. அதுக்கு தான் கல்வெட்டு எழுதுகிறான். அது வந்து வீர சோழன் என்ற மன்னனுடைய 3வது ஆட்சியாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, உடைய பிராட்டி சதுர்வேதி மங்கலம் என்ற ஒரு சதுர்வேதி மங்கலத்தை நான் உருவாக்கியுள்ளேன். அதை வந்து இடங்கை ஜாதியார் பாதுகாப்பில் விட்டு வைக்கிறேன். ஏன்னா வலங்கை அங்கே இல்லை, எல்லாம் இடங்கையாக தான் இருக்காங்க. விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுங்க என்ன செய்கிறானுங்கன்னா, கன்றுக்கு உண்டை கட்டினார் உண்டாகில் பன்றியில் ஒன்றாக குத்தி போடுவோம். அதாவது இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுன்னு இந்த முன்ன கட்டி விடுவாங்க கழுத்தில். அது வந்து இந்த காலை இழுத்துக்கிட்டே வரும். அதுக்கு உண்டைன்னு அவன் சொல்லலாம். கன்றுக்கு உண்டை கட்டினார் உண்டாகில் பன்றியில் ஒருவராக குத்தி போடுவோம். ஏன்னா கால்நடை வளர்ப்பில் எந்த அளவுக்கு அவங்க பெருமையாக நினச்சிருக்காங்கிறது இது ஒரு கல்வெட்டு, அந்த ஊரில் கிடைச்ச சோழர்கால கல்வெட்டு. அதே மாதிரி அவன் நிறைய சொல்கிறான், என்னென்னா இங்கே எப்படி நடந்து கொள்ளணும், பிராமணர்களுக்கு என்ன உரிமை, அந்த உரிமையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், மற்ற ஜாதியார் எப்படி இங்கே வந்து பிராமணர்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும். ஏன்னா அது பெரிய கல்வெட்டு தான் சொல்கிறான். அதில் கடைசியில் முடிக்கும்போது தான் இடங்கை 98 சமயத்தார் ரட்சை. அங்கே ஜாதின்னு சொன்னால் இங்கே சமயத்தார் ரட்சை. அது என்ன சமயம்? ஜாதிக்கு வேறு பேர் சமயம். ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் சமயம். அதாவது சமய முதலின்னு சோழன் பூர்வப்பட்டத்தில் வருவான். அந்த சமய முதலி யாருன்னா, ஒவ்வொரு ஜாதிக்கும் என்ன கோட்பாடு இருக்கிறது, அதான் சமயம் கொள்கை. அந்த ஜாதி கொள்கையை நிறைவேற்றுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பதவி சமய முதலி. அது கல்வெட்டுலேயும் வருது, இந்த சோழன் பூர்வப்பட்டத்துலேயும் வருது. சமய முதலி கூட வருவான், ராஜா கூட, யார் கரிகாலன் கூட சமய முதலி, கஸ்தூரி ரங்கப்ப செட்டி, நீ யாரோ வருவாங்க. அங்கே வந்து ஊரை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது வனதேவதை வந்து எனக்கு பலி கொடுத்தா தான் நான் அனுமதிப்பேன்னு சொல்லுது. அது கதை மாதிரி போகும். ஆனால் அதாவது வேளாண்மை வளர்க்கிற ஒரு செய்தியை சோழன் பூர்வப்பட்டே நமக்கு எடுத்து காமிக்குது. அதில் தான் 10ல் ஒரு பகுதி வாங்கணும் தொடக்கத்தில்னு சொல்லுது. அதுக்கு பிற்காலத்து தான் பார்த்திங்கன்னா காகிதன்ற சொல்லலாம் வரும். அதில் ஒரு 19ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்கணும். ஏதோ ஒரு மரபை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் சோழன் பூர்வப்பட்டியம் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதை வந்து அதில் ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லும்போது இருளத்தலைவன் பேர் சொல்லுவாங்க. இப்போ பேரூர்னா பேரை என்ற இருளத்தலைவன் அங்கே ஆண்டான்.
வெள்ளலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது வரும்போது வெள்ளை என்ற இருள தலைவன் ஆண்டான். எல்லா ஊருக்கும் இருள தலைவன் தான் சொல்லுவாங்க அந்த பூர்வப்பட்டத்தில். அது பின்னால் வந்த ஒரு மரபாக இருக்கலாம். இருளர்கள் அங்கே இருந்தாங்க, எல்லாமே இல்லை, இப்போவும் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க மலையில் இருக்காங்க. அவங்க கதையை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கொங்கு நாட்டு நடுப்பகுதியில் தான் இருந்தோம், இவங்க படையை எடுத்து வர வர நாங்கள் வந்து மலைக்கு வந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயிட்டாங்க. அவங்க பற்றிய செய்திகள்லாம் அந்த சோழன் பூர்வப்பட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு வரி பேர் வெள்ளையன் என்ற இரு தலைவர் தான், பேரை என்ற இரு தலைவர் தான், இப்படி வரும் பேர்கள். அதுக்கு மேலே ஒன்றும் அவங்கள பற்றி சொல்லாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுடைய பெருமை இருந்தபோது எழுதப்பட்ட இதுவாக இருக்கலாம். அவர்கள் வேளாண்மையில் ஈடுபடவே இல்லை கடைசி வரை, இன்றைக்கி வரல. காட்டுக்கு போய் தங்கினாங்க, அங்கே இருக்கிற மலைகளில் கிடைக்கிற பொருட்களை சேகரித்து இப்போ விற்பனை செய்வாங்க சமவெளிக்கு வந்து. மற்றபடி அவங்க வேளாண்மை செய்வதற்கான சான்று எதுவுமே இன்றைக்கி வரல கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. பெரும்பாலும் மலையில் தான், மலை குகையில் தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான வேளாண்மை வளர்ச்சி கொங்கு நாட்டில் உருவாக இந்த இடங்கை வந்து மேலே வருது, வலங்கை இல்லாமலே போயிடுது. ஏன்னா அங்கே வலங்கைக்கான வாய்ப்பு கம்மி. வந்திருக்கலாம் ஒருத்தர் 2 பேர், பெருமையாக இருந்தவங்க பூராமே இடங்கை பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கு 2 கல்வெட்டுகள், ஒன்று விஜயமங்கலம், இன்னொன்று வந்து உத்திராம்பாளையம். அந்த பிரம்மதேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அரசன் வேண்டி கொண்டது இடங்கை கிட்ட தான். சொல்லப்போனால் வலங்கையில் தான் கொடுத்துருக்கணும், அங்கே இல்லாதால இடங்கை கொடுத்துட்டான். இந்த மாதிரி நிறைய செய்திகள் கூறப்பட்டு வருவது பல. இப்போ கூட வாணியம்பாடி இல்லை, ஜோலார்பேட்டை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க. அது இடங்கை பிரிவை சொல்லுது. அது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு இருக்கலாம். பெரும்பாலும் யார் அரசன் பேரும் இல்லை, எழுத்து வடிவத்தை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து அந்த இடங்கை பிரிவு 12ஆம் நூற்றாண்டில் அங்கே இருந்து இருக்கிறது. பொதுவாக எல்லா இடங்களிலும் இருந்தாங்க. ஏதாவது பிரச்சனை வரும்போது, குலோத்தங்க கல்வெட்டில் கூட இடங்கை பிரிவினருக்கு சிக்கல் வருது, அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவர் வந்து இந்த கல்வெட்டை வைக்கிறார். இவங்களுக்கு இந்தந்த உரிமை என்று சொல்லி வைக்கிறார். அப்புறம் கம்மாளருக்கு தனியாக உரிமை கொடுத்துருக்காங்க. என்னென்ன உண்டோ அத்தனை ஜாதிக்கும் பணத்தை கட்டி, எங்கே அரசாங்கத்தில் கஜானாவில் பணத்தை கட்டி தான் உரிமையை வாங்கியிருக்கிறார்கள், பிராமணர்கள் உட்பட. வடபரிசார் நாட்டு பிராமணர்கள், வடபரிசார் நாட்டு பிராமண சான்றோர் அப்படின்னு ஒரு கல்வெட்டில், சான்றோர்னால் உயர்ந்தவர், இன்றைக்கி இருக்கிற பொருள் கிடையாது, உயர்ந்தவர். அதில் இடைச்சான்றோர்னு வராங்க கொங்கு நாட்டிலே. அப்புறம் இன்னும் சில ஈழச்சான்றார் வராங்க. அது ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆனால் கொங்கு நாட்டை பொறுத்தளவில் பல ஜாதியார் சான்றோர் என்ற ஒரு பீர் குரூப்புன்னுவாங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிற மக்கள். அவங்களுக்கு தான் அரசன் உரிமை கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்தானா, நம் சரக்குக்கு பொன் வைத்தமையில். பிராமின் அவருக்கே ட்ரெஷரியில் போய் பணத்தை கட்டு, உரிமையை வாங்கிக்க. அந்த மாதிரி நம் சரக்குன்னா ட்ரெஷரி, கருவூலம், பொன் வைத்தமையில் இவர்களுக்கு இந்தந்த உரிமையை தருகிறேன். குதிரை ஏற்றம், சாந்து பூசிக்கொள்வது, இதில் பெயிண்ட் அடிச்சிக்கிறது, இதுக்கெல்லாம் இப்போ உரிமை இல்லாமல் இருந்திருக்கும் பொழுது அதுதான் அதை கொடுக்குறான். பாதரட்சை தொட்டு கொண்டு போவதற்கு, செருப்பு தொட்டுவிட்டு போகிறதுக்குன்னு அது போகுது. ஆக ஒவ்வொரு ஜாதியாரும் தங்களுடைய உரிமையை பணத்தை கட்டி வாங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு கொங்கு நாட்டில் நிறைய சான்றுகள் இருப்பதை பார்க்கின்றோம். கம்மாளருக்கு மட்டும் பணத்தை கட்டின மாதிரி எந்த கல்வெட்டுலையும் வரல. அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, உரிமை அரசனே கொடுக்குறான். ஒவ்வொரு பகுதியிலையும் காங்கேய நாட்டில் கொடுக்குறான், அப்புறம் கரைவடி நாட்டில் கொடுக்குறான். பல நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், காங்கேய நாடு 24 நாடுன்னு சொல்லுவாங்க. எல்லா நாடுகள்லேயும் அந்த உரிமையை கொடுக்குற மாதிரி செய்திகள் வருது ஒவ்வொரு நாட்டிலையும். ஆக கொங்கு நாடு முழுவதற்கும் கொடுத்தது ஒரே கல்வெட்டு. அது தென்கொங்கில் கம்மாளருக்குன்னு வரும். தென்கொங்கு என்பது இன்றைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியையும் அவிநாசியில் கொஞ்சம் சேர்ந்த பகுதி, அதாவது நொய்யலுக்கு தெற்கே இருக்கிற பகுதி தான் தென்கொங்கு. அது வந்து அந்த இது பேரூர் வரையில் வருது. அதுக்கு நொய்யலுக்கு வடக்கே இருந்தால் அது வந்து வடக்கொங்கு. அது கல்வெட்டியே வருது. வடக்கொங்கு என்னென்ன நாடுகள், தென்கொங்கு என்னென்ன நாடுகள்லாம் வருது. அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கான். இத்தனைக்கும் அந்த கம்மாளர் வந்து இடங்கை பிரிவு,
ஆக அவங்க பணத்தை கட்டி வாங்கின மாதிரி எங்கேயுமே வரல. மற்ற ஜாதியார் வரும்போது நம் சரக்குக்கு பொன் வைத்தமிழ் தான் வருது. ஆக ஒரு வேளை இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதால வாங்கினானா என்னன்னு நமக்கு தெரியாது. உரிமை வாங்கிறதும் கூட இந்த மாதிரியான ஒரு பணத்தை கட்டி வாங்கின உரிமைகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் இந்த இடங்கை வலங்கை இன்றைக்கு வரையில் உயிரோடு இருக்குது நடைமுறையில். நான் வந்து கர்நாடகா எல்லையில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு ஊர், அதெல்லாம் கன்னடம் தான், அவங்க அந்த ஏரியா பூரா தமிழ்நாடு ஊராக இருந்தாலும் கன்னடக்காரங்க தான் இருக்காங்க அங்கே. அப்படி இருக்கிற போது ஒரு ஊருக்கு போயிருந்தால் அங்கே வலங்கை இடங்கை பிரிவு இருக்குது. வலக இடக அப்படின்னு தான் சொல்லுவோம், வலங்கை இடங்கைன்னு சொல்ல மாட்டோம். அதில் இடங்கை பிரிவினர் திருமண விருந்தில் முதலில் சாப்பிட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு வலங்கை பிரிவினர். பெரிய சண்டை. இந்த லட்சணத்தில் பெண்டாட்டி வந்து இடங்கை பிரிவில் இருப்பான், ஆம்படியான் வந்து வலங்கை பிரிவில் இருப்பான். அது ஒரு கலப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே. அவங்க வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், அவங்கள எப்படி நீங்கள் முதல்ல சாப்பிட வைக்கலாம், அதிலே தெரியுது பாருங்கள் வலங்கை மேலே அப்படிங்கிறது. இது மாதிரி பல இடங்களில் தஞ்சாவூர் பகுதியில் ஓரப்பகுதியில் இடங்கை பிரிவுகளை பற்றிய செய்திகள் நமக்கு வருவதை பார்க்கின்றோம். தொண்டை மண்டலத்திலேயே நிறைய கல்வெட்டுகளில் இடங்கை பற்றிய செய்திகள் இருப்பதை பார்க்கின்றோம். இது மாதிரி இடங்கை வலங்கை என்ற பிரிவு கிபி 11ஆம் நூற்றாண்டிலிருந்து ராஜராஜா காலம் தொடங்கி இன்றைக்கு வரையில் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கே வந்து 98 ஜாதின்னு சொல்லலை, இடங்கை வலங்கைன்னு தான் சொல்கிறானே தவிர எத்தனை நம்பர்னு அவங்க சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்பர் சொல்கிறாங்க. அதில் உதிராம்பாளையம் கல்வெட்டு தான் இடங்கை பிரிவுக்கான சின்னங்கள். அந்த சின்னங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான இது, கத்தி, சிறு கத்தி, பெரிய கத்தி, அப்புறம் இந்த சுரண்டி எடுப்பாங்களே அது மாதிரி பட்டையாக இருக்குது அந்த கருவி, வேளாண்மைக்கு பயன்படுத்தின கருவி, இதெல்லாம் அதில் வருது. இன்னொரு செய்தி, இடங்கை பிரிவினர் முழுக்க முழுக்க தாய் வழி மரபினர். ஏன்? ஆமாம், பழங்குடி சமூகத்திலிருந்து வந்தவர்களையும் சிலர் வலங்கையிலையும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலோர் இடங்கை தான். அந்த அவங்க கல்வெட்டில் மேலே இந்த பொம்மைகள்லாம் போடுறாங்களே, மையத்தில் காளி டான்ஸ் போடும். அந்த கல்வெட்டில் பல படங்கள் இருக்கும், அதில் மையத்தில் காளி டான்ஸ் போடும். அது என்னென்னா அது தாய் வழி மரபை சேர்ந்தவர்கள் என்பதை காண்பிக்கின்றது. ரெண்டாவது தந்திர மரபுன்னு தாய் வழி மரபு தந்திரம்னு சொல்லுவாங்க. தத்துவத்தை சொல்லும்போது அந்த தந்திர மரபில் 2 பிரிவு சொல்லுவாங்க. ஒன்று தட்சிணாச்சாரம், இன்னொன்று வாமாச்சாரம். வாமாச்சாரம் என்பது இடது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது சன்ஸ்கிரிட்டில். வாமம் என்றால் இடது என்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த இடங்கை பிரிவினர் தாய் வழியை பின்பற்றினார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக கூறுவார்கள். ஆனால் பலர் மறுத்து இருக்காங்க. வாமாச்சாரம் என்று சொல்வது, இந்த பொருள் சொல்வது தப்பு, இடங்கை பிரிவுன்னு சொல்லக்கூடாதுன்னு சிலர் மறுத்து இருக்காங்க. வாமம் என்றால் ஒரு பொருள் காமம், இன்னொரு பொருள் பெண். வாமம் என்றால் பெண். இடது பக்கத்தில் தான் அந்த அம்மா இருக்குது, அதனால் வாம பாகம். அது அந்த பொருளில் வேதத்திலே வருது வாமம் என்பது. அது தொடர்ந்து இந்த மாதிரிலாம் மாறி மாறி இந்த தந்திர பிரிவு வரும்போது, தந்திரத்தில் 2 பிரிவு தான், ஒன்று தட்சிணாச்சாரம், இன்னொன்று வாமாச்சாரம். வாமாச்சாரத்தில் உள்ள சிக்கல் என்னென்னா, அவங்க வந்து பழங்குடி சடங்குகளை எப்படி இருந்ததோ அப்படியே செய்வாங்க. அதில் இவர் தக்கையாக பிறகு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, வாமமார்க்க பெண்கள் உறவுகோள் அழிந்து ஆணோட தொடர்பு கொள்வார்கள். எந்த மாதிரி உறவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. தம்பியாக கூட இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், வேறு ஏதோ இருக்கலாம், வேறு ஜாதியாக கூட இருக்கலாம். அவங்க வந்து அந்த மரபை பின்பற்றுவார்கள். காரணம், அவருடைய வழக்கத்தில் நிலம் வளம் பெற வேண்டும் என்றால் நிலத்தில் ஆணும் பெண்ணும் புணர்ச்சி செய்ய வேண்டும். இந்த இதுவால் குழந்தை பிறப்பது போல் இதனுடைய இது நிலத்துக்கும் போகும் என்ற ஒரு நம்பிக்கை உலகம் பூரா இருக்குது, இங்கே மட்டும் கிடையாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான்
இந்த மாதிரியான சடங்குகள் செய்யப்படுகிறது. அது மது, மாது, மைதுனம், மச்சம், மூத்திரம். இதுக்கு பேர் 5 மாசுன்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவது பஞ்சமகரம். மது, சாராயம் குடிக்கணும், அவங்க மரப்புலேயே அது இருக்குது, படைப்பாட்டிலையும் இருக்குது. மாது, பெண்ணை நிர்வாணமாக நிறுத்தி வழிபட வேண்டும். இன்றும் வங்காளத்தில் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வெளியே வந்து எதுவும் சொல்ல மாட்டானுங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. வெளியே சொன்னாக்கா அது இது பலிக்காதுன்ற அடிப்படையில் இன்றைக்கி நடக்குது. இந்த பெண்ணை கும்பிடுறது மாது. மைதுனம், அதான் இப்போ சொன்னேன், ஆண் பெண் புணர்ச்சி, மைதுனம். அப்புறம் முத்திரம், வறுத்த தானியம். முத்திரம்னா அது முளைக்காது, அதை சடங்கில் பயன்படுத்துவாங்க. மச்சம், அதை நான் விட்டுட்டேன். மச்சம்னா மீன், அந்த சடங்கில் மீனை வைத்து படைப்பார்கள். இதுதான் அந்த வாமாச்சாரத்தினுடைய கோட்பாடு. இதை வந்து இன்றைய மனிதன் வந்து ஒரு முகம் சுளிக்கிற நிலையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவங்க செய்யலை, புனிதமாக கருதி தான் அதை செய்தாங்க. அதாவது மனிதனுடைய இந்த செயலால் உருவாவது போல் நிலம் வளத்தை பெறும் என்ற அடிப்படையில். நீங்கள் உலகம் பூரா இந்த சடங்கு இருக்குது. ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் உண்ணாவிரதம் வைப்பாங்க இந்த சடங்குக்காகவே. அது நீங்கள் கினியா போன்ற இடங்களில் உலகாயுதம் என்ற நூலில் நிறைய கொடுத்துருக்காரு, எந்த நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து பழங்குடி பழக்கம். ஏன்னா எங்கெங்கு வறட்சி இருக்கின்றதோ அங்கு இந்த சடங்குகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இதை நம்பியே அவங்க அந்த இது செய்கிறாங்க. கொங்கு நாட்டில் மட்டும்தான் சிவன் கோயிலில் சோழர் காலத்திலேயே காம சிற்பங்கள் வந்திருக்கு, வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த சடங்குடைய எச்சம் சைவர்கள் வேறு வழி இல்லாமல் கோயிலில் கொண்டு வந்து வச்சதான் இவங்க வருவானுங்க. அதுவும் அதிகமாக பார்க்காத இடம், மேலே அந்த கொடுங்கையில் வச்சுடுவாங்க. அது இருக்குது, இன்றைக்கே இருக்குது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் 10 கோயில் 20 கோயிலையும் இந்த சிற்பங்களை வச்சுருக்காங்க. ஒரு கோயிலையும் 10 சிற்பத்துக்கு மேலே இருக்கும். அவினாசியில் மட்டும்தான் அம்மன் கோயிலே வச்சுருக்கான், மற்ற எல்லா இடங்களையும் சிவன் கோயிலில் வச்சுருக்கான் இந்த காம சிற்பத்தை. காரணமே இந்த பண்பாடு, இங்கே இருந்த கொங்கு நாட்டில் இருந்த பண்பாடு தான் அவங்களை வைத்தது. இந்த மாதிரி பட்டன் செயின் தான் ஏறத்தாழ இடங்கைக்கும் வலங்கைக்கும் ஒரு சரியான பொருளை கொடுத்தவர். வேறு அதுக்கு முன்னே எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அவர் தான் முதல்ல இடங்கை என்பது கீழானது, அதனால் இந்த மக்களை, பழங்குடி மக்களை இடங்கையில் வைத்தார்கள். வலங்கை என்பது மேலானதாக இருக்க வேண்டும் என்பதால் வலங்கையில் வச்சாங்க என்று அவருடைய கருத்தை எழுதியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, பின்னால் வந்த பல ஆசிரியர்கள், கே பிள்ளை, இன்னும் பல ஆட்கள் அங்கே இதுலேயே மைசூர் கல்வெட்டு துறையிலேயும் கூட இந்த வலங்கை இடங்கை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அவங்களும் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்த பொருளை தான் சொன்னாங்களே தவிர, ஸ்டென் மட்டும்தான் ஒரு சரியான பொருளை கண்டுபிடித்து சொன்னார். அதுக்கான சான்றுகள் நம்ம இலக்கியங்கள், அப்புறமா சிற்பங்கள், மரபொழி கதைகள், இதெல்லாம் வரும் அந்த இதில். இந்த மாதிரியான செயல்கள் நடந்தது. அதுலேயும் வந்து ஒட்டக்கூத்தர் தான் அந்த தக்கையக பரணியை பாடியவர். அவர் இந்த செய்தியை சொல்கிறார், வாம மார்க்க பெண்கள் அப்படின்னு, உறவுகோல் அழிந்து புணர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்று அவர் அந்த இதில் கடைத்திருப்பில் சொல்லுவார். ஆக இந்த செயல்கள், இன்றைக்கி இந்த செயல்கள் எல்லாம் நாகரிக மனிதனுக்கு அசிங்கமான செயலாக இருந்தாலும் உணர்வுபூர்வமாக புனிதமாக கருதி இந்த செய்திகளை கை கொண்டார்கள் பழங்குடிகள். காலப்போக்கில் அது மறைந்து இதுவாகிடுச்சு. சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா இவர் திருமூலரை என்ன சொல்லுவார், அவர் அதை பார்த்தா அசிங்கமாக இருக்கும், சூதனும் சூதியும் புணர்ந்து உருவாக்கிய பிரபஞ்சம் அப்படின்னு வரும், சிவனையும் பார்வதியும் சொல்லும்போது. அது சில நேரங்களில் அந்த சொல் வந்து இடக்கல் மாதிரி இருக்கும் அவர் பயன்படுத்துகிற சொல். அந்த அடிப்படையில் நம் நாட்டில் இன்று வரையில் 1954 பழங்குடிகள் 1054 பேர் இருந்தாங்க. இப்போ இருக்கிற சமூக ஆச்சரியங்கள், ரிசர்வேஷன்,
இதெல்லாம் வைத்துக்கொண்டு தங்களை பழங்குடிகள் என்று அறிவியுங்கள் என்று பேக்வேர்டு கிளாஸில் சேர்ந்தவர்கள் கேட்குறாங்க. ஏன்னா சலுகை. ஆனால் நேபாளிலேருந்து நேபாளில் அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது. இங்கே நம்ம இந்த டிவிக்கு, நம்ம பாமக நடத்துகிற டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவனை அழகாக சொன்னான், இந்தியாவில் ரிசர்வேஷன் தோற்று போய்விட்டது என்று சொன்னான். இப்போ இந்த சிக்கல்லாம் புதுசாக வருது. என்னை வந்து அதில் சரி இது படுகர்கள் வந்து நீங்கள் பழங்குடியில் தான் ஏன் இருக்குன்னு சொன்னால், அதெல்லாம் கிடையாது. பழங்குடினா இழுக்கு. நாங்கள் வந்து பேக்வேர்டுன்னு போடுங்க. எப்போ வெள்ளைக்காரங்காலத்தில். இப்போ வந்து பழங்குடி கேட்குறாங்க. இப்போது ஏன்னா சலுகை வருது இல்லை, அந்த அடிப்படையில். இது இப்போ 20th century அவதார் கேஸ்ட்டை பொறுத்தளவில் புதுமையான ஒரு வடிவத்தில் வந்து இருக்குது. அது எப்படிலாம் போகும்னு நமக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து பயனடைபவர்கள் அந்த ஜாதியில் உள்ள உயர்குடிகள். சாதாரண மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது இந்த சண்டையால், சச்சரவால். அதை வச்சுக்கிட்டு, ஜாதி பெயரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த சலுகை கொடுன்னு கவர்மெண்ட்டில் கேட்குறது தான் நடக்குது பெரும்பாலான ஜாதி அடிப்படையில். நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஜனங்களை ஓட்டு போடுறோம். இப்போ எவன் சொன்னாலும் ஜனங்க கேட்க தயாரே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு தான் போகிறான். பணத்தை 2 பேர்கிட்டையும் வாங்குறான், அவன் இஷ்டத்துக்கு போட்டு போகிறான் யாருக்கு பொண்ணுன்னு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஜாதி நிலைத்து இருக்கின்றது. எத்தனை வருஷத்துக்கு தெரியல, நூற்றாண்டு காலமாக அல்லது 50 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுமா, இதெல்லாம் இன்னும் நமக்கு உறுதியாக சொல்ல முடியல என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன்.